மாமா இவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நடு வீட்டு சுடுவர்களுக்கு ஆமா எங்க மாமா என் தாய் மாமா ஒருவனே இருக்கிறன்றது. ஆமா எல்லாரும் போயிட்டாங்க. ஆமா ஒருத்தன் தானே இருக்கிறான் நம்ம பக்கத்திலே இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஆசை வந்துட்டு இருக்குது. அதனால அந்த ஆசைனால உன்னால ஆமா பாசத்தோடு இருக்கிறான். பாசத்தோட இருக்கிறான். ஆமா அதனால பாண்டவரை வரவழைத்து பாண்டவரை எப்படி வச்சிருக்கிற துரியோதனாதி எப்படி வச்சிருக்கிற பாண்டவரை எப்படிங்க பாண்டவரை எப்படி வச்சிருக்கிறேன் துரியோதனாதி எப்படி இருக்கிறாரு தடி இருக்கிறது. ஆமா தடி யாரு தடி இருக்கிறது பாண்டவர்கள் தடி இழுப்ப மரம் ஓங்கி அடித்தால் பல 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 இழுப்பல்ல எப்படி வந்துடும் பல 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 போயிடும். அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். ஏன்னா உதட்டுல உருவம் பல்லு அப்படிதான் வச்சிருக்கிறேன். மாமா மாமான்னு இருக்கிறோம். இப்ப காலைய சுத்தி இருக்கிறான். இப்ப எப்படி சுத்தி இருக்கிறான். அதனால இப்போது வந்திருக்கிறோம். இப்ப யாரு கூட்டம் போலமா பார்க்கலாம். மன்னூர் உன்னுடைய மாமாவா ஜெயினி மாமா வந்திருக்கிறார் என்று எத்தனைக்கு இருக்கிறாரா பாடுறான். வந்துட்டாரு எங்க இருக்காரு கேட்டு வாசல் சங்கராரு மாமா வந்து விட்டாரோ ஏய் எங்கடா நீ இருக்க கேட்டு வாசல்ல தாயேடி அது எப்படி இருக்கறாரு நேரா உள்ளால ஒரு பண்டவா அது எப்படி இருக்கறாரு கேட்டு வாசல்ல ஒரு காலை தூக்கி நிக்கறாரு கால் வலிக்கா யாகமா வர்றதுக்கு நான் நாய் மாதிரி ஒண்ணு கால்ல நிக்கறாரு மொத்த கால்ல நிக்கறாரு. ஏய் போ மாமனை எதை சேர்த்து அழைக்க வேண்டும். கஷ்டப்பட்டு 3-4 பஸ் மாறி வந்து என்ன ஏமுகன்னா அப்பேற்பட்டு பெரிய ஆளு
எனக்காக மருமகனை எப்படியாவது உயிரோடு இருக்க வேண்டும். மருமகனை என்ற நாட்டை ஆள வேண்டும். குலமணி விளக்கே யாருக்கு வணங்காமலே கையிலே தனரேகை படித்தவன் வணக்கம் 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 மாமா வணக்கம். மருமகனே துரியோதனா இருப்பாய். மருமகனே துரியோதனா ஒரு வார்த்தை இன்று தினத்தில் மாமா வர வேண்டும் என்று சொல்லி இன்று அழைத்திருக்கிறாயே, அந்த காரணம் என்ன? மருமகனே துரியோதனா பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று ஒன்னும் சாதத்தில் வசத்தை கழித்து வைத்தேன். படுக்கும் பத்தியான பாப்பங்களை விட்டு வைத்தேன். நடக்கு வழியிலே நெற்றுக்குள்ள நாட்டி வைத்தேன். குளிக்கும் குளத்திலே பூர்வத்தை நாட்டி வைத்தேன். அறுக்கம் அழுகை கட்டி தீ வைத்து பார்த்தேன். பஞ்சவர் ஐவரும்
பாண்டவர் சூதாட்டமாடி நாடுகளெல்லாம் பறித்துக் கொன்று கானகத்துக்கு ஓட்டி இன்றோடு 13 முடிய போகிறது. நேற்றோடு 12 முடிந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு வருடம் இருக்கிறது. அஞ்சாவது மாசம் கழித்தது. ஆனால் பாண்டவர்கள் நாடு கேட்க வருவார்கள். மாமா நான் எண்ணிய எண்ணம்மா அது வேதனைப்படுகிறது மாமா. எனக்கு சொல்ல மனம் வரவில்லையா மாமா. அப்படியா ஆமா என்ன பேர் மட்டும் என்ன அந்த பாண்டவருக்கு ஆடங்கள் சென்று இருக்கிறார்களே காடி சென்ற பாண்டவர்கள் இங்க நாடால வருவார் என் ஜெகதி மாமா.
எங்க சித்தப்பா விதிர பெருமான், என் தந்தையார் திருராஜ மகாராஜன் பெரியவர்களாம் பார்த்து பாண்டவர் படி 2 முடித்து ஓர் ஆண்டாக்கி ஆதிவாசம் கழித்து வந்தது. ஆனால் துரியோதனன் பங்குள்ள பாதி நாடு பாண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்று பாராபத்திரம் எழுதியிருக்கிறது. அது முறைப்படி 13 கழித்து வந்தால் பாண்டவருக்கு நாடு கொடுக்க வேண்டும் தானே சுவாமி? அப்படியா? அதனால இத்தனை வருடமாக நான் ஒருவனே நாட்டை ஆண்டு பாண்டவர் வந்து கேட்டால் எப்படி நாடு கொடுத்து விடும்? பாண்டவர் உயிரோடு இருந்து இருப்பார்களா? அப்படி அந்த கவலை அவனுக்கு. பாண்டவர் வருவார் என்று நினைக்கிறாயா? கட்டாயமா துரியோதனம் 8ஆம் வனம் என்று சொல்லும்படியான 8வது வனத்திலே எரிவனம். என்ன வனம்? எரிவனத்திலே பாண்டவர்கள் மாண்டுட்டாங்க. பயப்படாதே. ஆமா. ஐயோ மாமா. சித்தப்பா பிள்ளைகள் நாங்க செத்தா எங்க சாமு சோறு அவங்க அவங்க செத்தா நீங்க சாப்பிடணும், நாங்க சாப்பிடணும். ஆமா, எங்க பங்காளிகள் மாட்டு விட்டு அறமே தர்மன் பீமன் ரகல சகாதியவர் இவர் 5 பேர் மாண்டாலும் மாலட்டும். இந்த பாஞ்சாலி ஒருத்தியான உயிரோடு இருக்க கூடாது. பார்த்து கர்மம் தொலைச்சு நேர பின்னாடா எப்பா மானங்கட்டு பூஜ்யமாக ஒழுக்கத்திலே இல்லை. ஏன் இவ்வளவு நேரம் பாண்டவர் சாவலன்னு அளந்த இவ்வளவு நேரம் பாண்டவர் சாவலன்னு அளந்த. இப்ப பாண்டவர் செத்துட்டாங்கன்னு எப்படி நம்புறதுங்கம்மா? கேப் மாதிரி பூஜ்யமா எப்படி தெரியுமா? நிறைய ஊர்ல நிறைய வீட்டுல பாரு பொம்மநாட்டிங்க மாமியார் இருந்தா தேவடி முண்டை சாகுவான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமா ஆமா, என் வீட்டுக்காரி கூட உங்க வீட்டுக்காரி வேணா அப்படி திட்டுவாங்க. தேவடியா முண்டை வயசே போய் சாகடா சாகட்டும், எங்க போய் கிணத்துல சாகன்னு திட்டுவாங்க. அப்படி சாகனத்து திட்டுவாங்க பாரு. சாப்பாடு செத்து போயிட்டு பின்னாடி அத்தை கண்ணுல தண்ணி வர தலைமையில துணியை போட்டுக்கின்னு அத்தை செத்து போயிட்டு அத்தை எனக்கு அம்மா மாறி புத்தி மாதிரி சொல்லி இருந்து அத்தை. ஐயோ பாக்குற வரது பாக்குற என்னோட மருமக இப்படி சொல்ற பாவம். அது எதுக்கு தெரியுமா? உப்பு கட்டு கட்டுறது. பங்காளிக்கு செத்து போயிட்டாங்க நான் நல்லன்னு வச்சுக்க இவங்க பாக்குறவங்க என்னன்னுவாங்க, எப்பா பங்காளி சொத்து பூரா ஒருத்தனை தின்றான் தாயில அல்லாத அதுக்கு. ஐயோ உப்பு கட்டு கட்டுறது. அதனால நீங்க பங்காளிகள் பங்காளிகள் பேரும் போச்சு பாதி நாடு நமக்காச்சு. மாமா வருவாங்க. இன்னும் ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? 5 பேரு பாஞ்சாலியோட 6 பேருப்பா. 6 பேருக்கு காரியம் பண்ணணும் மாமா. காரியம் பண்ணணும் ஏன்னா அந்த பாவம் நம்மள சுத்திக்கும். காரியம் பண்ணதான் அந்த கலந்தா சீட்டு உண்மையான சொல்லுவாங்க ஊருக்காரெல்லாம். என்ன சாப்பிடுற வயிற்றுக்கு ஏன்னா பல பீஸ் சாப்பிட்டு 60 அதிகம். காலையில போய் கொஞ்சம் அவ்வளவு சாப்பிடு. நான் காஞ்சிதான் கடிச்சு பார்த்தோம். 10 பீஸ் தேடி அப்பதான் சூடு போடுறது தெரியும்.
அதனால பங்காளிகள் பேரும் போச்சு பாதி நாடு நமக்காச்சு அந்த பாண்டவருக்கு ஈமக்கடன் கழிக்க வேண்டும். பாண்டவருக்கு ஈமக்கடன் என்ன இருந்தாலும் பங்காளிகள் நமக்கு. ஆமா, பங்காளிகள் செத்த பங்காளிகள் போய் இங்க பாரு காரியம் செய்யணும். என்ன அந்த பாவத்தை தொலைக்க வேண்டுமே. ஆனால் ஈமக்கடன் கழிக்க வேண்டும். தெரியுமா காரியம் செய்யறதுக்கு? எனக்கெல்லாம் கோமணம் தெரியும். எங்க அம்மனுக்கு பண்ணா, எங்க அப்பனுக்கு பண்ணா, எங்க பாட்டனுக்கு பண்ணா, இல்ல யாருக்கான பண்ணலாம் செஞ்சுதான். யாரு கேட்ட தெரியும்? நீ மாமனுக்கு தெரியுமா? மாமனுக்கும் தெரியாது. நீ அவனுக்கும் தெரியல. நான் யாரு தெரியும்? அவங்க அண்ணதம்பிக்கு அவன் காரியம் பண்ணல. பாவம் 103 பேர் மண்ணில் போட்டு என்கிட்ட வந்து சேர்ந்தாலும் அவங்க அண்ணதம்பிக்கு காரியம் பண்ணல. என்னடா இதுக்கு மேல நமக்கு தைரியம் போச்சுடா. அந்த கரியான்னு ஒரு தேவடியா பையன் தான் பாரு, எப்ப பாரு முடிக்கணும் ஓடி வருது. என்ன கவனம் பார்த்தேன். அவன் அடிச்சிருவேன், கொஞ்சம் ஒன்னும் பொருத்த முடியாது. அதனால 856 விசுவாசம் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு சந்திரகுல பரம்பரைக்கு மூதாரி அவர் தான். அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது. அவரை கூப்பிட்டு காரியம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஊருக்காருக்கெல்லாம் சொல்லி நாளைக்கு சாப்பாடு எல்லாம் செய்வோம். நாளைக்கு சாப்பாடு செய்யாதுங்க. நாளைக்கு பாண்டவருக்கெல்லாம் காரியமா நாளைக்கு யாரும் சாப்பாடு செய்யாது. தொடி காட்டுறவங்க எல்லாம் தொடி காட்டு கட்டிருங்க எனக்கு. நாளைக்கு கொம்பு வெட்டுங்க. பச்சை பந்தல் போடுறது